ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து நிறைய பேர் இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராகவே நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் நிறையவே கொடுப்பேன். எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வேர்க்கடலை எடுத்துக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வேர்க்கடலையோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்க்கடலையை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா மோனோசாச்சுரேட்டட், பாலி ஆன்சுரேட்டட் அப்படின்னு 2 கொழுப்பு இருக்குங்க. இந்த கொழுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பசித்தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, ஆனால் வெயிட் லாஸ் ஆக மாட்டேது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பசி எடுக்குது அப்படின்னு நிறைய ஜங்க் ஃபுட்டோ இல்லைனா ஸ்நாக்ஸ் ஐட்டமாக எடுத்துப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்பு தான் உங்களுக்கு ஆட் ஆகும், உங்களுக்கு நல்ல கொழுப்பு ஆட் ஆகாது. அப்போ நீங்கள் பசிக்குதுன்னும் போது நீங்கள் எதை சாப்பிட்லாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்க்கடலையே எடுத்துக்கலாங்க. இதை எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு மோனோசாச்சுரேட்டடும் பாலி ஆன்சுரேட்டடும் நல்ல கொழுப்பு உங்களுக்கு ஆட் ஆகும். உங்களோட பசித்தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த வேர்க்கடலையை எடுத்தால் எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த வேர்க்கடலையில் தான் அதிகப்படியான புரதம் இருக்குது. இது நீங்கள் பசிக்குதுன்னும் போது கொஞ்சமாக எடுத்துக்கும் போது இதோட புரதச்சத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பசித்தன்மையை ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் அதிகப்படியான கேலரிஸை இன்டேக் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஈஸியாகவே நடக்கும். இந்த வேர்க்கடலையில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதால உங்கள் உணவை ஊக்குவிக்கிறதுக்கும் செரிமானம் பண்ணுறதுக்கும் இந்த வேர்க்கடலை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இவ பசித்தன்மையை கட்டுப்படுத்தி உடல் எடையைப்புக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுங்க. வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தசை சுருக்கம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த தசை சுருக்கத்தை இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்க்கடலையை நீங்கள் டெய்லி பேசிஸில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற புரதச்சத்து பார்த்தீங்கன்னா தசை வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். தசை வளர்ச்சினா என்ன அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபிட்னஸ் பாடியை கொடுக்கறதுக்கு இந்த வேர்க்கடலை ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு லீன் மசில் மாஸ் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா தசை பகுதி பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற கலோரிகளை எரிக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டபாலிசம் லெவலை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த வேர்க்கடலை எப்படா மெட்டபாலிசம் லெவலை அதிகப்படுத்தும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் தான் பார்த்தீங்கன்னா நியாசினும் ஃபோலேட்டும் அதிகப்படியாக இருக்குதுங்க. இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற கலோரிகளை எரிக்கிறதோட எடை இழப்புக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும்னா நம்புவீங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேர்க்கடலையை எடுக்கலாம். நீங்கள் இதை எடுக்கும்போது இதில் புரதம் அதிகமாக உங்களுக்கு லீன் மசில் மாஸ் கிரியேட் ஆகி உங்களுக்கு லூஸ் ஸ்கின் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவிர்க்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இதை டெய்லி பேஸில் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் டெய்லி பேஸில் உங்களுக்கு ஒரு 20 கிராம் டு 30 கிராம் மட்டும் இந்த வேர்க்கடலையை நீங்கள் டெய்லி பேஸில் வெயிட் லாஸ் பண்ணும்போது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் வீட்டிலிருந்தே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணால் போதும், இந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் எனக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகுமா அப்படி அந்த மாதிரியான ஃபுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஹெர்பலைஃப்பில் இருக்கிற இந்த ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஷேக் மெட் அஃப்ரெஷ் செல்லுலாஸ் மல்டிவிட்டமின் இந்த டேப்லெட்டும் இந்த ஷேக்கும் நீங்கள் டெய்லி பேஸிஸில் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகும். இந்த ஃபுட்டை பற்றி நான் மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நான் ஒரு வெல்னஸ் கோச். உங்களுக்கு எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும், உங்கள் மெட்டபாலிசம் லெவலை எப்படி பூஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் ரிசல்ட் எடுக்கிற வரைக்கும் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.